போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பில் சொற்பொருள் சிறப்பு தேர்வு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான பாடத்திட்டம் என்னென்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம பிடிஎஃப்பும் கொடுத்துருந்தோம். நம்ம சேனல் சார்பில் ரெகுலராக வந்து சொற்பொருள் நம்ம டெய்லி ஒரு 10 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதிலேருந்து முதல் நாள்லேருந்து 30ஆம் நாள் வரைக்கும் வெளியிடப்பட்ட ஸோ அந்த 30ஐயும் சேர்த்து ஒரு சிறப்பு தேர்வு தான் அந்த தேர்வு. ஸோ இந்த தேர்வு இன்றைக்கு நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த தேர்வை எப்படி எழுதணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்பில் தான் இந்த டெஸ்ட்டை எழுதுறது போல் இருக்கும். நீங்கள் களம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை தவமில் ஜாயின் பண்ணியிருந்தாலோ உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு காட்டும், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் உயிர்மை டிஎன்பிசி தமிழ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வரும் நம்ம லோகோவோட. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே நீங்களே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். சரியா, யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும், உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ கரெக்டாக கொடுத்துங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் வரும். சரியா, அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி உங்கள் மெயில் ஐடியில் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி ஒரு லிங்க் இருக்கும் வெரிஃபை பண்ணுறது. லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்து ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிங்கல்ல, அதை போட்டிங்கன்னா நீங்கள் இந்த சொற்பொருள் சிறப்பு தேர்வை நீங்கள் அப்ளிகேஷன்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ டெஸ்ட்டு ப்ராப்பராக நடக்கும். அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். சரியா, நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது அந்த அப்ளிகேஷனை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா டெஸ்ட்டு கட் ஆகிடும். ஸோ கரெக்டாக ½ அன் ஹவர் ஃபோக்கஸ்டாக நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும். ஆப்பில் இன்னும் சின்ன இஷ்யூ என்னென்னா, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து மெயிலில் வரும். பட் அதில் ஃபாண்ட்டு மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணிடுறேன். பட் டெஸ்ட் எழுதுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ப்ராப்பராக கிளியராக டெஸ்ட் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்கள் மார்க்கும் அங்கே வந்துடும். ரேங்க் லிஸ்ட்டும் நான் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வெளியிடுறேன். ஸோ ஒரு 3 நாள் வரைக்கும் இந்த தேர்வை நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். ஸோ ஏப்ரல் 20, 21, 22, ஏன்னா சில பேருக்கு தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு நான் 3 நாள் டைம் தானே, எழுதிடுங்க. 3 நாள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம டெலகிராம்லையோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையோ அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது ஃபாண்ட் இஷ்யூன்னு சொன்னல, அப்படி இருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதிடுங்க. ஒரு 3 நாளுக்கு அப்புறமேட்டு நானே வந்து அந்த பிடிஎஃபை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நம்மளோட டெலகிராம் குரூப்லையோ வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு நல்ல முறையில் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.